மூலம் வர இயலாத காரணத்தை என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முக்கிய செயற்குழு கூட்டத்திலே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமாக தேர்தல் வியூகம் பற்றி தெளிவாக பேசினோம். மாவட்ட ரீதியாக கட்சியினுடைய பலம், பாராளுமன்ற தொகுதிகளிலே பாமகவுடைய வேட்பாளருடைய செல்வாக்கு, எந்த இடத்திலே தொகுதிகளிலே தொய்வு இருக்கிறது, தேர்தலுக்கு முன்பு அந்த தொய்வை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மேலும் தேர்தல் கூட்டணி இவைகளை தாண்டி கூட்டணியினுடைய வெற்றிக்கு தமாக 100% பணியாற்ற வேண்டும். இவைகள் முக்கியமாக இந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்யப்பட்டது. முக்கிய தீர்மானமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதனுடைய மரியாதைக்குரிய செயற்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு தேர்தல் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதனைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை செய்தது. தீர்மானத்தை படிக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கு மாவட்டம், நகரம், பேரூராட்சி, வட்டாரம், கிராமம் ரீதியாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு ஏகமனதாக இச்செயற்குழு முழு அதிகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவை ஒத்த கருத்தோடு எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களும், மாவட்ட தலைவர்களும், பொதுச் செயலாளர்களும், துணைத் தலைவர்களும், செயற்குழு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு செயற்குழுவிலே பேசப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி அதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை வரும் நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். இன்றைக்கு தமிழகத்திலே ஆளும் கட்சியினுடைய கூட்டணியை தவிர்த்து மற்ற கட்சிகள் தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் உறுதி செய்யவில்லை. மேலும் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளிவர சுமார் 2 வாரத்திலிருந்து 3 வாரங்கள் இருக்கிறது. இருப்பினும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் கூட்டணி அறிவிப்புக்கும் சம்பந்தமில்லை என்றாலும் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் காலதாமதமின்றி உரிய ஆலோசனைக்கு பிறகு தகுந்த நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன்.